மோர் பானையை பார்த்ததும் வயிறு இன்னும் அதிகமான பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளாளுக்கு எனக்கு எனக்குன்னு கேட்டு வாங்கி குடிக்கிறாங்க. இன்னும் சில சீடர்கள் இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்து வாங்கி குடிச்சாங்க. மோர் அந்த அளவுக்கு ருசியா இருந்தது. எல்லாருக்கும் மோர் கொடுத்து முடிச்சிட்டு பானையை எட்டி பார்த்தா கிட்டத்தட்ட பானை காலியாக இருந்தது. நிறைஞ்ச மனசோட சீடர்களையும் ராமானுஜரையும் அந்த அம்மா பாக்குறாங்க. இப்போ திடீர்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றம். அது என்னன்னா, நாமளும் இவங்கள மாதிரி பக்தியில சிறந்து விளங்குனா என்ன? இப்படி யோசிச்சுக்கிட்டே அவங்க மோருக்கான பணத்தை கேட்டு வாங்க மறந்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. இந்த அம்மாவை பார்த்து ராமானுஜர் கேட்குறாரு, அம்மா நீங்க எங்களுக்கு கொடுத்த மோருக்கான பணம் எவ்வளவு அப்படின்னு. இந்த அம்மா வந்தது என்னவோ மோர் நல்லா வியாபாரம் ஆகும், நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற ஆசையில தான். ஆனா இப்ப அவங்க மனநிலைமையே வேறா இருந்தது. ராமானுஜரை மரியாதையா பாக்குறாங்க. அதுக்கப்புறம், வேணா சாமி, மோருக்கு காசெல்லாம் வேணாம், அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றேன்.